ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டு இருக்குது, ஒன்று தேவைகள்னு ஒன்று இருக்குது, பிரயோஜனம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும். ஒரு ஆஃபீஸுக்கு போகணுன்னா என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு வண்டி தேவை, கரெக்டாக ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஒரு சட்டை பேண்ட்டு தேவை, இல்லைன்னா நல்ல புடவை தேவை. அந்த ஆஃபீஸில் போகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கணினி தேவை, ஒரு டெஸ்க்கு தேவை, சேரு தேவை, மத்தியானம் சாப்பிட சாப்பாடு தேவை, டீ தேவை, காஃபி தேவை. இதெல்லாம் தேவை. இதெல்லாம் பிரயோஜனம் ஆகுமா? ஆஃபீஸுக்கு போறியே என்ன பிரயோஜனம்? மத்தியானம் சாப்பிட்டேன்ப்பா, கருத்தில் டீ குடித்தேன்ப்பா, அப்புறம் திரும்பி வந்தேன் ஸ்நாக்ஸ் கொடுத்தான்ப்பா. இது பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் தேவை. இதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பிரயோஜனம் பண்ணுமானோ, என்னென்னா வேலை பார்க்கணுமானோ. அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை போகணுன்னா யூனிஃபார்ம் தேவை, ஷூ தேவை, ஸ்கூல் பஸ் தேவை, ஒரு பேகு தேவை, அதில் புக்கு தேவை, நோட் புக்கு தேவை, பென்சில் பாக்ஸ் தேவை, ஜாமெட்ரி பாக்ஸ் தேவை. நீ ஸ்கூலுக்கு என்னடா பண்ண, என்னடா பிரயோஜனம்னா, பேகை தூக்கிட்டு போனேம்மா, பேகை தூக்கின்னு வந்தேம்மாண்ணா, அதான் பிரயோஜனம். இதெல்லாம் தேவைகள். ஆனால் அந்த தேவைகளை வச்சுன்னு ஒரு பிரயோஜனம் பண்ணி ஆகணும். என்னன்னா ஸ்கூலில் போய் படிச்சாகணும். அந்த மாதிரி பொதுவாக நம்ம நாமா சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் இல்லை, எனக்கு சொல்கிறேன், பறக்கும். எப்போ முடிப்போம், அடுத்தது வேலை போட வேலை. இப்போது அதெல்லாம் தேவை. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா பிரயோஜனம் இதுதான். இப்போ பிரயோஜனம் தேவையுடைய ஒரு ஒரு ஆற்றுமையில் மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவா, இந்த வெளிநாட்டில் பேசி பேசி என்ன பண்ணுற சொல்லுங்கள், வியாதியாக எடுத்து ஆங்கிலத்திலே வருது. வைட்டல் ஃபியூ ஷுட் நாட் பி அட் த மர்சி ஆஃப் த ட்ரிவியல் மெனி அப்படிம்பார்கள். அனாவசியமான நிறைய விஷயங்கள் இருக்கு, முக்கியமான விஷயங்கள் அனாவசியங்களான விஷயங்கள் கிட்ட அதை மாட்டின்ட்டு இதோட முக்கியத்துவத்தை இழக்கக்கூடாதுன்னு. இப்போ வாழ்க்கையுடைய தேவை என்ன? நல்ல ஒரு குடும்பம் வேணும், அழகாக அன்போடு இருக்கக்கூடிய மனையாளோ கணவரோ வேணும், நல்ல பாசத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் வேணும். இதெல்லாம் தேவை. இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவை இதெல்லாம் இருக்கணும். குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும், நான் அமைதியாக இருக்கணும், எனக்கு மாதம் மாதம் எந்த குறையும் இல்லாமல் செல்வம் வரணும். இதெல்லாம் என்னென்னா தேவை. இப்போ தேவைகளே வாழ்க்கை கிடையாது. அப்படி வாழ்ந்துட்டோம்னா நம்ம மனிதனாக வாழலை, அது கீழே இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள் போல இருந்துட்டோம். அவங்களுக்கு வாழறதே பிரயோஜனமே வாழ்க்கை. ஆனால் நமக்கு அப்படி இல்லையே. பகவான் என்ன சொல்கிறான், இதெல்லாம் தேவைப்பா, எனக்கு அது புரியறது. ஆனால் இந்த தேவைகளை வச்சு ஒரு பிரயோஜனம் இருக்குது. தேர் ஆர் நீட்ஸ், தேர் இஸ் அ பர்பஸ். வாழ்க்கையுடைய தேவைகள் என்னென்னா, சாப்பாடு நல்லா இருக்கணும், யார் 4 பேர் நம்ம பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாத மாதிரி நல்ல ஒரு கௌரவமாக வாழணும். இதெல்லாம் தேவை. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்னா, நம்ம மனசில் வைராக்கியம் வரணும், நமக்கு பக்தி வரணும், என் வாக்கில் எப்பவும் நாமா வரணும், முடிஞ்ச போதெல்லாம் சத்சங்கத்தில் நான் மூழ்கி என்னை நானே மாற்றிக்கணுங்கிறது தான் அதோடைய பிரயோஜனம். அதனால ரொம்ப அழகாக நம்ம கபீர்தாசர் ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்த்தாராம். என்ன விளம்பரம்னா, நீங்கள் 1000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தான்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 300 ரூபாவோ வாழ்க்கை முழுக்க தரேன்றான் ஒருத்தன். உடனே பார்த்தான், ஆகா இந்த மாதிரி யார் பண்ணுவா, பரம கிருபாளுவா இருக்கானேன்னு 1000 ரூபாய் போட்டால் பரவாயில்ல, இருக்கிற அத்தனை சொத்தையும் போய் வச்சார்களுங்க. முதல் மாதம் ஜம்முன்னு வந்தது 30%, அடுத்த மாதம் கொஞ்சம் லேட்டாக வந்தது அடுத்த 30%, அதுக்கு அடுத்த மாதம் ஆளே காணும். அவன் இருந்த பில்டிங்கு காலி, மொத்தமாக கங்கால் ஆகிடுச்சு. இப்போது கபீர்தாசர் சொல்கிறார், தியாஜு தோக்கே முழுக்கோ பைட்டேரே, நீ ஏதோ வட்டிக்கு விடுறேன்னு வட்டியுடைய ஒரு ஆசையில் உன் மூலதனத்தையே இழந்துட்டியப்பா அப்படின்றார். இப்போது வட்டி என்னன்னா இந்த தேவைகள் தான். இது தேவை, தேவைக்கு ஏதானு எண்டு இருக்கோ? தேவைக்கு எண்டே கிடையாது. இதே ஒரு உதாரணம். இது ஜஸ்ட்டு பேசுறதுக்கு தான் தேவை. வருஷம் புதுசாக எதுக்கு மாடல் கொண்டு வரணும், புதுசாக கொண்டு வந்து இப்போ நம்ம பசங்க அதை கேட்கறது, லேட்டஸ்ட் தான் வேணும், எனக்கு லேட்டஸ்ட் தான் வேணுங்கிறது, கொடுக்கலன்னா கோச்சிக்கிறது. ஏன்னா அந்த தேவை புரியல அவளுக்கு. லேட்டஸ்ட் வச்சு இப்போ கடைசியில் இது முடியவே போகிறதில்ல. இவன் நிறுத்த போகிறானான்னு இனிமே மாற்றமே கிடையாதுன்னு ஒன்று சொல்லட்டும். ப்ராடக்ட் பார்ப்போம், எல்லாத்துலேயும் புதுசாக கொண்டு வந்து நம்ம எப்போவுமே ஆசைன்ற வேட்கையில் ஓடிண்டே இருக்கணும், அவன் பணம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படித்தான் இதான் மாயை. ஒன்று புரிஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் மாட்டிக்க மாட்டேன். இதில் என்ன தேவை எனக்குன்னு புரிஞ்சு, இது எதுக்கு எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா வேற, இதனால் எனக்கு என்ன அவசியம், இதில் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா அனாவசியம் மாட்டிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையை நம்மளுடைய டேர்ம்ஸில் வாழணுமே தவிர யாரோ ஒருத்தன் சொல்கிற ஒரு டேர்ம்ஸில் வாழக்கூடாது. அதனால நம்ம தேவைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவசியம் பூர்த்தி ஆகணும், அதுக்கு ஒரு பிரார்த்தனை. ஆனால் அந்த தேவைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லையே, அந்த தேவைகள் பூர்த்தியாகிறதுனால வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக்கணும் இல்லையா. அந்த பிரயோஜனம் என்னன்னா இறைவனை மறக்காமல் இருக்கிறது தான் பிரயோஜனம். யோகி ராம் சூரத்குமார் மகாராஜை பார்த்து
ஒருத்தர் கேட்டார் வெளிநாட்டுக்காரர், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? வாழ்க்கையுடைய பிரயோஜனம் என்ன? வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? வாழ்க்கையுடைய பயன் என்ன? டு ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் அப்படின்ட்டார். எப்பவும் இறைவனை ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கணும், நினைவில் இறைவன் எப்பவும் இருப்பது தான் வாழ்க்கையுடைய பிரயோஜனம்ட்டார்.